அடுத்ததா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிராயிங் ஒர்க், அதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் கூட நீங்க பண்ணலாம். இந்த பிக்சர் பாருங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீ அப்படின்னு ஒரு பிக்சர். மரத்திற்கான பயன்பாடுகள். மரம் வந்து நமக்கு என்னெல்லாம் பயன்படுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ இந்த பிக்சர்ல பார்க்க போறோம். இந்த பிக்சர்ல என்ன இருக்கு? இங்கிலீஷ்ல ஷெல்டர் ஆஃப் பேர்ட்ஸ் அழகா படம் வரைஞ்சு ஒரு ஒரு படத்துக்கும் இங்கிலீஷ்ல அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை வந்து நம்ம தமிழ்ல எழுத போறோம். நீங்க வந்து இதை வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்காகவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு படமா வரைஞ்சு கூட இதை அப்படியே நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்? இங்கிலீஷ் வேர்டை தமிழ் வேர்டா மாற்றணும். சும்மா சிம்பிள் வேர்டா மாற்றினா போதும். இவ்வளோ பெருசாலாம் நீங்க எழுத வேண்டாம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே சொல்லிடுறேன், நீங்க அதை பாருங்க. ஷெல்டர் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னா பறவை கூடு. அதே மாதிரி கிவ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா பழங்கள் அப்படின்னு நீங்க ஒரு 2 பழம் வரைஞ்சு அதுக்கு அடியில தமிழ்ல எழுதலாம். ஹனி க்ளூ அப்படின்னா தேன் பசை. ரெண்டுமே கொடுக்குது இல்லையா மரம்? அதனால தேன் அப்புறம் பசை அப்படின்னு கம்மா போட்டு எழுதுங்க. இன்னொரு பிக்சர்ல பாருங்களேன். ப்ரொவைட் ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் அப்படின்னு மட்டும் எழுதுனா போதும் அந்த டிராயிங் வரைஞ்சு. அதே மாதிரி கிவ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு எழுதணும்? உலர்ந்த பழங்கள். ஸ்பெல்லிங் கூட்டி படிச்சு பார்த்துட்டு நம்ம கரெக்டா எழுதியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. கிவ் ஸ்பைசஸ். மசாலா பொருட்கள். மசாலா அப்படின்னு மட்டும் கூட எழுதலாம். கிவ் ரப்பர். ரப்பர். அதே போல அடுத்தது கிவ் ஃபுட். காய்கறிகள் அப்படின்னு கூட நீங்க எழுதலாம். யூசஸ் ஆஃப் ட்ரீ அப்படின்னா மரத்தின் பயன்பாடு. இப்படிதான் நீங்க எழுதி இதை டிராயிங்கா வரைஞ்சு அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கா செய்தும் நீங்க அனுப்பலாம்.